294 தொகுதிகள் கொண்ட மேற்குவங்க மாநிலத்தில் கடந்த 23ஆம் தேதி முதற்கட்டமாக 16 மாவட்டங்களில் உள்ள 152 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. அதில் 92.88% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் மீதமுள்ள தொகுதிகளுக்கான தேர்தல் வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளது. இதற்கான பரப்புரை நாளை மாலையுடன் ஓய உள்ள நிலையில் அரசியல் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தெற்கு 24 பர்கனாஸ் பகுதியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, பாஜகவும் பிரதமர் மோடியும் தன்னை 24 மணி நேரமும் குறிவைப்பதாகவும், ஆனால் அதற்கெல்லாம் பயப்பட மாட்டேன் எனவும் உறுதிபட தெரிவித்தார். 36 केस है मेरे ऊपर, 36 केस है, मेरा सरकारी घर छीन लिया, लोकसभा की जो मेरी मेंबरशिप थी वो रद्द कर दी, 55 घंटे ईडी ने मेरा इंटेरोगेशन किया. मैं नहीं डरता नरेंद्र मोदी से, एक बात समझ लो. और मैं आपको गारंटी लेके बोल रहा हूं, अगर कोई डरता है तो नरेंद्र मोदी डरता है. ஹவுராவில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவின் ரோடு ஷோ நடைபெற்றது. தொடர்ந்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டினார். और 3000 रुपये से भी बड़ी बात, ये ममता के राज में बंगाल के अंदर बहनों की, माताओं की, बेटियों की सुरक्षा नहीं. 7 बजे के बाद माताएं बहनें घर के बाहर न निकले. இதனிடையே பவானிபூரில் பாஜக வேட்பாளர் சுவேந்து அதிகாரி பங்கேற்க இருந்த கூட்டத்தில் பாஜகவினருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. பாதுகாப்பு படையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். நாளை மாலையுடன் பரப்புரை ஓய உள்ளதால் தேர்தல் களத்தில் அனல் பறக்கிறது. அதேபோல் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது.